ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பட்டர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு. 1.5 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தது. ஆனால் அதில் நான் 3/4 கிலோ மட்டும்தான் பட்டர் சிக்கனுக்கு எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக போன் உள்ள சிக்கனாக எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்குவோம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சிரும். அது அப்படியே நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த சிக்கனில் ஏறுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சிடணும். நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அந்த சிக்கன். இதை அப்படியே நம்ம ஒரு வாரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருவேன். நான் தக்காளி பழம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், பூண்டு போட்டுக்குவோம், முந்திரி பருப்பு, க்ரீம் எடுத்திருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெங்காயம் தோல் உரித்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்வோமோ அதே பேட்டர்னில் தான் நம்ம செய்ய போகிறோம். தக்காளி பழத்துலேயும் அந்த மாதிரி அந்த மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைப்போம். அதனால தான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 8 பூண்டு எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், சிக்கன் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. எப்படி செவன்னு இருக்குது பாருங்கள். காஷ்மீர் சில்லி போட்டிருக்கனால அந்த மாதிரி இருக்குது. காரம்லாம் இருக்காது இந்த காஷ்மீர் சில்லியில், கலர் மட்டும்தான் இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இந்த ஊறின சிக்கனை நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடலாம். இந்த பாருங்கள், நிறைய எண்ணெய்லாம் விடலை. அந்த சிக்கனை அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம வதக்கி விட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த பாருங்கள், எல்லா சிக்கனையும் நம்ம எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நிறையா இருந்த மாதிரி இருந்தது. வதங்க சுருங்கிடுது இல்லையா அதனோட ஸ்கின்லாம். அப்போ அப்படியே சின்னதாகிடுது. இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும் போது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி தானாகவே விடும். இந்த பாருங்கள், நல்லா அப்படியே நம்ம வதக்கி விடுவோம். எல்லா சிக்கனும் அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடணும். பாருங்கள், தகன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேனை இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த உப்பு போட்டிருக்கக்கூடிய மசாலா எல்லாமே ஒன்றா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம ஒரு பவுலில் இருந்து இதை மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்துலேயே கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் சேர்க்க தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. நல்லா 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு நான் அந்த வெண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கிறேன். தீஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்குமே, அந்த வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா நம்ம சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அப்படியே இந்த பாருங்கள், தகன்னு இருக்குது பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பூண்டு பல்ல சேர்த்துக்குங்க. அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இதெல்லாம் கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி பழம் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 7-8 தக்காளி பழம் வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தான், பெருசு கிடையாது. இப்போ கல் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த பாருங்கள், இப்போ ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடி பிடிக்காமையும் இருக்கணும். அந்த வெங்காய தக்காளி நல்லா வேகணும். அதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். அப்படியே அந்த வெங்காயம் தக்காளிலாம் குழன்னு ஆகிற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்டிடலாம். திப்பிலாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த திப்பி மட்டும் வந்துடும் பாருங்கள். நிறையாலாம் வேஸ்டேஜ் இல்லை. அந்த விதையும் அந்த தோலும் மட்டும்தான் அப்படி இருக்குது. இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ண வச்சுருக்கிறத தூக்கி அப்படியே நம்ம கேஸில் வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் பட்டர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க பட்டர். அப்படியே பாருங்கள், நல்லா பாயில் ஆகுது. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை, அதையுமே போட்டு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சிக்கன்லேயும் உப்பு போட்டு தான் ஊற வச்சு நம்ம வதக்கி எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது கஸ்தூரி மெத்தி ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து அப்படியே நம்ம கசக்கி அதில் போட்டுருவோம். அப்படியே வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் க்ரீமி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மில்கி மிஸ்ட் க்ரீமி தான் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். நான் மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், எல்லாமே பட்டரெல்லாம் மெல்ட் ஆகி மேலே வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எடுத்து ஊற்றிக்கிறேன். மண் கடாயை தான், அதை எடுத்து ஊற்றிக்கிறேன் நான். சுட சுட வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு போல் வெந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு இல்லையா, அந்த பட்டரோடு சேர்ந்து பாயில் ஆகிருக்கும் போது அந்த சிக்கன்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து க்ரீமி வந்து போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், கம்மன்னு இருக்குது. இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.